அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்கும் மிக்க மதிப்பெரும் முறைந்தான அல்லாஹ் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய பெரும் கருணையால் இன்றுடன் 18 தராவீகள் நிறைவு செய்திருக்கின்றோம். 17 நோன்புகளை நோற்றிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நாம் தொழக்கூடிய தொழுகைகளையும் நாம் நோக்கக்கூடிய நோன்புகளையும் இன்ன பிற தான தர்மங்கள் நல்லமல்கள் நபிலான வணக்கங்களை அல்லாஹ் பரிபூர்ணமான முறையில் பொருந்திக் கொள்வானாக. இன்றுடன் 22.5 ஜுசுகள் நிறைவு செய்திருக்கின்றோம். நேற்று வரையும் 1.5 ஜுசு 1.25 ஜுசு என்று ஓதி இன்று முதல் 1 ஜுசு என்று இன்ஷா அல்லாஹ் ஜுசுனுடைய அளவு குறைச்சிருக்கிறோம். அதனால் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி முடிச்ச மாதிரி இருக்கும், பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்காது. அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நம்முடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் பரிபூர்ணமான முறையில் பொருந்தி கொண்டு அருள்மறையாம் திருக்குர்ஆனை அதிகமாக ஓதுவதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இந்த மக்ஃபிரத்துடைய பத்தில் அதிகம் பாவ மன்னிப்பு பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல் புரிவானாக. தொடர்ந்து எனக்கு உடம்பு காய்ச்சலாக இருந்ததுனால இது பண்ண முடியல. மற்ற வக்தாக இருந்தாலும் மாற்றி விட்டுடலாம். இந்த ரமலானுடைய தராவி தொழுகையை ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய கிருபையில் அல்லாஹ்வுடைய தொழுகையிலேயே இறைஞ்சினே அல்லாஹ் உன்னுடைய அருள்முறையாம் திருக்குர்ஆனை ஓதுவதற்கு உண்டான தாக்கத்தை கொடுத்துறியா அல்லாஹ். எந்த சூழ்நிலையும் தடபற்றாமல் பாதுகாத்துறியான தொழுகையிலே அல்லாஹ்ட்ட கேட்டேன். அல்லாஹ் லேசாகிட்டான். இன்றைய ஓதனைய வசனங்கள் மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லக்கூடிய அத்தியாயங்கள் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு ஷையின் வலி குல்லி ஷையின் கல்புன், ஒவ்வொரு வஸ்துக்கும் அல்லாஹ் படைத்த ஒவ்வொரு படைப்பினங்களுக்கும் இதயம் உண்டு. வகல்பு அல் குர்ஆனு, குர்ஆனுடைய கல்பு என்று சொன்னால் அது சூரா யாசின் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. குர்ஆனுடைய இதயம் சூரா யாசின் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட யாசின் சூராவினுடைய சிறப்பு ஏராளமாக இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் எந்த நோக்கத்திற்காக வேண்டி சூரா யாசீனை ஓதுகிறார்களோ அவருடைய நியத்தை அல்லாஹ் கபூல் செய்கின்றான், அவருடைய தேவையை அல்லாஹ் நிவர்த்தி செய்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன்னா குர்ஆனுடைய இதயம் என்று சொல்லப்பட்ட சூரா யாசீனுக்கு அவ்வளோ பவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறாங்க. உலகத்தினுடைய வாழ்க்கையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்துமார்கள் ஒவ்வொருத்தர்களும் சூரா யாசீனை மனனம் செய்திருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு சூரா யாசீன் மீது அவ்வளவு வாக்கியங்களும் அவ்வளவு நன்மைகளும் அவ்வளவு சிறப்புகள் இருப்பதின் காரணமாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதிலும் குறிப்பாக நம்மை விட்டு மறைந்து சென்ற நம்முடைய உறவினர்கள் முன்னோர்களுக்காக வேண்டி உக்குராவு சூரத் யாசீன் அலா மூத்தாக்கும், உங்களை விட்டு மரணித்து மன்னர் இருக்கக்கூடிய அந்த மூத்தாக்களுக்காக வேண்டி நீங்கள் சூரா யாசீனை அதிகமாக ஓதுங்கள், ஓதிய ஒரு நன்மை எத்தீவைங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதன் காரணமாகத்தான் நம்மை விட்டு நம்முடைய குடும்பத்தார்களோ சொந்த பந்தங்களோ யார் மரணித்தாலும் மரணம் என்ன செய்யும், ஜியாரத் என்ற அடிப்படையில் யாசீன் ஓதியவர்களுக்கான நன்மை எடுத்து வைப்போம். இது போன்ற நல்ல மல்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி. சிலர் சொல்லுவாங்க, யாசீன்லாம் ஓதக்கூடாது, நம்மளோட எல்லாம் அமலும் முடிஞ்சு போயிருச்சு, கபூர்ல வச்சுட்டு அவங்களுக்கு நமக்கு சொந்தம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் கபராளிகளை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த அளவுக்கு அதாபு செய்யப்படும் என்று சொன்னால் அல்லாஹ் மிகப்பெரிய அதாபு அவர்கள் நோக்கி செய்து கொண்டே இருப்பாங்க மலக்குமார்கள். அப்ப கபராளிகள் சொல்லுவாங்க, என்னுடைய வீட்டிலிருந்து என்னுடைய கணவரோ என்னுடைய மனைவியோ என்னுடைய தாயோ என்னுடைய தந்தையோ என்னுடைய உடன் பிறந்தவர்களோ சகோதரர்களோ என்னுடைய நண்பர்களோ யாராவது எனக்காக வேண்டி நன்மையான அமல்கள் செய்து என்னுடைய கபருக்கு அனுப்ப மாட்டாங்களா? எதையாவது ஓதி அருள்மறையாம் திருக்குர்ஆனுடைய வசனங்களை ஓதி நன்மையான காரியங்கள் என்னுடைய கபருக்கு அனுப்ப மாட்டாங்களா என்று கபராளிகள் அந்த வேதனையின் காரணமாக துடிதுடித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட நிலையில் தான் நீங்கள் சூரா யாசீனை ஓதி அவர்களுக்காண்டி துவா செய்யுங்கள் என்று அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்று சொன்னால், நாம தான் அல்லாஹ்வுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் அதிகம் ஓதுறது இல்லை, சூரா யாசீன் ஓதுறது இல்லை. ஆனால் நமக்கெல்லாம் மிகப்பெரிய விரோதியாக திகழக்கூடிய பலஸ்தீன் மக்களையும் காசா மக்களையும் கொண்டு குவிக்கக்கூடிய இஸ்ரேல் ஒவ்வொருத்தர் யூதர்களுடைய உள்ளத்திலும் திருக்குர்ஆனுடைய சூரா யாசீனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனை இதயமாகத்தினுடைய கல்வில் குர்ஆன் சூரா யாசீன் மனனம் செய்த என்று சொன்னால் எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்குது.
யூதர்கள் ஒவ்வொருத்தரும் சூரா யாசீனின் மனம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. காரணம், சூரா யாசீனை ஓதினால் அல்லாஹ் எல்லாவற்றையும் கொடுப்பான் என்பது அவர்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா நம்ம தெரியாதனால என்ன செய்யறோம், சூரா யாசீன் எதுக்கு ஓதணும், அதெல்லாம் ஓதக்கூடாது அப்படி என்று நம்ம எல்லாம் நன்மையை தட்டி கழித்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூரா யாசீனுடைய சிறப்புகள் ஏராளமான சிறப்புகளாக இருக்குது. மஹ்ஷர் மைதானத்துல எல்லாரும் இந்த உலகத்துல என்ன மனப்பாடம் பண்ணியிருந்தாலோ எல்லாமே மறந்து போயிடும். 2 சூறாக்களை தவிர, ஒன்று சூரா யாசீன், மற்றொன்று சூரா தாஹா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட சூரா யாசீன் எல்லா விதமான சிறப்புகளையும் தரக்கூடிய சூரா யாசீன். நம்முடைய ஹாஜத்துகளை முன்வைத்து ரப்பிடத்தில் அதை ஓதி, அந்த சூறாவை ஓதி நாம் கேட்கக்கூடிய நிலையில் எல்லா விதமான கயிறு பரக்கத்தையும் தருவான் என்பதுதான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட சூரா யாசீன் அதிகம் ஓதி அது நன்மைகளை பெற கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு, நம்முடைய குடும்பத்தாருக்கும், ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் தந்தல் புரிவானாக. சூரா யாசீனை கொஞ்சம் கொஞ்சமாக மனனம் செய்து நம்முடைய வாழ்க்கையில் அனுதினம் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம وبحمدك أشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. آمين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.